ஓ அம்மா அப்பா 2 பேர் பாருங்க. இல்ல போடா பாக்கிக்குள்ள குளிக்கணும். அம்மாண்ட கை பக்குவம் போடு நஜாலும் புள்ளதான் பொராட்டியும் புள்ள. சிறப்புகள் எல்லாம் என்ன மாத்துக்க இந்த ஆத்து பக்கத்துல சமைச்சு சாப்பிடுறது என் பொட்டியன் கொக்கச்சா ஓ பாருங்களா அந்த ஒரு சின்ன இதான் காட்டு சாப்பாடு. நாங்க இப்படி இந்த கோவிலத்துக்கு கும்புற பூண்டி அப்புறதே ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா தான் இதெல்லாம் எடுத்து தேங்காய் பால் சாப்பிட்டு இல்ல வராது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் செட்டுக்குள்ள பாதைக்குரிய கிறிஸ்தவ குலத்தில் நிற்கிறோம். குறிப்பாக வந்து எங்களுடைய கௌரி அம்மாண்ட வீட்டை அம்மா நிறைய நாளாக எங்கள்கிட்ட கேட்ட ஒரு விஷயம், வாங்க கட்டாயம் நான் உங்களுக்கு சமைச்சு தரணும் அப்படின்ட்டு. அந்த வகையில் நாங்கள் எங்கெங்கே முதலாவது சந்தித்தோம், அதாவது குளத்தடியில் சந்தித்தோம். அங்கே போய் அம்மாவும் நாங்களும் சேர்ந்து மீன் பிடிச்சி அதுக்கு பிறகு வந்து ஒரு சமையலையும் போட போகிறோம். அதை தான் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். வேணே உண்மையிலுமே வந்து இந்த ஒரு தருணத்தில் கௌரி அம்மாண்ட தோட்டங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்கலன்னா கட்டாயம் இதுக்கு முதல் வீடியோவில் பாருங்கள். இப்போ இதிலேருந்து கௌரி அம்மாவை நாங்கள் அவள் நடந்தே வந்திருப்பா. ஆனால் இங்கே இருக்கிற ஆக்களால் சுற்றி இருக்கிற ஆக்களால் வந்து அவ்வளோ வர நடக்கலாது. அதனால் வந்து அம்மாவையும் வந்து காரில் ஏற்றி கொண்டு நாங்கள் காரில் தான் நாங்கள் அந்த குளத்தடிக்கு போகிறோம். ஆனால் கொஞ்சம் பள்ளங்களாகவே இருக்கும் என்றாலும் சமாளித்து போகலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். என்ன வலிக்கிடுவோம் இப்போ இந்த இடத்துல இருந்து இல்லை பாருங்கள். அம்மா வந்து இப்போ வலிக்கிட்டு வர தூண்டில்கள் ஒரு 4-5 கொண்டது அப்படியே வாளி இல்லை புழுக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அம்மா வரா. என்னம்மா ரெடியா நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு? இன்றைக்கு நாங்கள் உங்களை விட வந்து நாங்கள் கூட மீன் பிடிப்போம் வந்து நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு தானே, ஆனால் நாங்கள் உங்களோட கூட பிடிப்போம். சரி, உங்களோட டெக்னிக் உங்களோட அனுபவம் வேலை செய்தால் எங்களோட இது லக் வேலை செய்தாட்டு பார்ப்போம். சரியாம்மா. இப்போ அம்மா இந்த சமையல் சாமான்கள் எல்லாம் வந்து இதுக்குள்ள ஏற்றியாச்சு. தூண்டில்களும் இதுக்குள்ள வைக்கலாம் போல இருக்கேன்னு. நீட்டு தான் பரவாயில்ல வைக்கலாம் நினைக்கிறேன். இது எல்லாமே என்னத்துலையம்மா கட்டுறது? மூங்கிலா? கொஞ்சம் நீட்டு போல். அப்போ முன்னுக்கு தான் வச்சுட்டு போகணும். சரி, முன்னுக்கு வைப்பேன். அம்மா வந்து முன்னுக்கு ஏறுறா காரில். சரியாம்மா. இதில் இந்த வலிக்கிட்டோம். ஆனால் போகிற பாதைகள் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. கிடங்கு பள்ளமாக தான் இருக்க போகுது. நல்லா சமாளித்து போகலாம்னு நினைக்கிறேன். சரி, இந்தால பார்த்தீங்களாட்டா நான் சொன்ன மாதிரி பயங்கர பள்ளம் சொப்பன சுந்தரி என்றாலும் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். அம்மா பேரை கேட்டோட வந்து சிரிப்பா இருக்கு. அம்மா சொப்பன சுந்தரியன்ட்டு அம்மாக்களோட காலத்து பேர் நாங்கள் அந்த காலத்தில் கவனமா சிரிக்கிறது. அது சரி, அது வேர்ல்டு ஃபேமஸ் அம்மா இந்த கார். ஒரு மாதிரி இந்த கிடங்குகள் எல்லாம் விழுந்து நாங்கள் வந்துட்டோம். அப்போ நிறைய விஷயங்கள் வந்து இங்கே மாறி இருக்கு. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த இடம்ல நீ படிக்கலாம். தண்ணி போகுது, குளிக்கலாம் போல இருக்கே. சரி, இப்போ நாங்கள் வந்தாச்சு. அம்மா வந்து எத்தனை தூண்டில்? 4-5 தூண்டில் கொண்டு வந்துருக்குறா. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இங்கே மாறி இருக்குது. கான்கிரீட் எல்லாம் போட்டு செய்திருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில், நம்ம பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளோ ஆளம் இங்கே மீன் பிடிக்க வாரீங்களம்மா? பிறந்ததுலேருந்து இங்கே கிட்டத்தட்ட 65 வருஷமா? அதுக்கு முதலே இருந்திருக்கு அப்போ இந்த குளம்? குளம் இல்லை, என்ன ஆறு இல்லை? பேர் என்னம்மா சொல்கிற? அருவி தோட்டம் இல்லை சொல்கிறேன் நாங்கள். கல்லாறு வண்டு. சரி, நல்ல மழை பெய்கிற காலத்தில் இங்கே கீழே எல்லாம் போயிடலாம் தானே? இதில் இன்னும் கொஞ்சம் பேரும் இருக்கணும். பாட்டி போட்டு கொண்டிருக்கணும் அவங்கள. இப்போ இந்த இடத்துல தான் வந்து மீன் பிடிக்க போகிறோம். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுண்டு. இதில் பாருங்க அம்மா புழு பிடிச்சிட்டு வந்துருக்குறா. புழு தான் போட்டு பிடிக்கிறீங்களா? வேறு என்னென்ன போட்டு பிடிக்கலாம்? சின்ன மீன் பிடிவாடு, இதுதான் பெருசு பிடிவாடு வேணும். சரி, அம்மா வந்த உடனே மீன் தூண்டில் போட்டுட்டா நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒன்றை செட் பண்ணி போடுவோம். இப்போ பாருங்க கஜாலினியும் தானும் தண்ட வேலையை காட்டுறா. பிடிச்ச அனுபவங்கள் இருக்கா? இல்லை, இப்போ தான் முதல் தடவை. சரி, பார்ப்போம் இன்றைக்கு யார் பிடிக்கிறேன்னு. எல்லோரும் ஒரு பக்கத்தால் தொடங்க போகிறோம். இதில் எல்லாருக்கும் வந்துட்டு இப்போ அம்மா திருப்பியும் வந்து புழுவை கோது கொண்டு இருக்கிறா. குறிப்பாக வந்து இந்த மிதவை இருக்குது தானே, இது வந்து மயில் ரெக்கையில் செய்திருக்கு. என்னது பிடிவாடுட்டா?
இழுக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இழு விடுது இல்லையா. அங்கே சின்ன பிள்ளைகளெல்லாம் வந்து பிடிச்சி கொண்டிருக்கணும் தொங்கலில். ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த ஒரு இந்த தண்ணி வடிகிற சத்தம் இருக்கு. ஓ அறந்துட்டே நம்ம விடுபட்டுட்டா ஐயோ. பாதி அம்மாண்ட கையின் பக்குவத்துக்கு தான் அதை பிடிபடுது. கடைசியில் ஒன்றே மீன் பிடிக்க கலவையும் கட்டு மரண்டு அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க. எங்களுடைய தம்பின்ற மகனும் வந்து இணைஞ்சிருக்காரு இந்த மீன் பிடிக்கிறதுல. அவருக்கு சும்மா போட்டு கொடுத்து கிடக்கு. இந்த மீன் தான் சார் கொண்டு வந்தது மிஸ் ஆகிட்டு. பார்த்தீங்கன்னா தங்கச்சாக்கள் 2 பேர் தனியாக நின்று இந்த தூண்டில் போட்டு பிடிச்சி கொண்டு இருக்கேன். பக்கத்தில் போய் கொண்டிருக்கன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் ஒன்று நின்று, அதுவும் அந்த தண்ணி ஒரு துளுசு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த இடம் கூடுதலாக செட்டிக்குளத்தில் இருக்கிற இந்த அருவி தோட்டம் கிறிஸ்தவ குளத்துக்குள்ள இருக்கிற இடம். மேலும் வந்து இவ்வளவுக்கு அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள். குறிப்பாக வந்து பாவக்குளம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த தண்ணி ஓடி வர்றது, அதாவது கல்மடு டேமடி நாங்கள் அம்மா சொன்னதை கேள்விப்பட்டிருப்போம். அவரை தான் இது. இப்போ சின்ன பிள்ளை 2 அம்மா அப்பா 2 பேர் அந்த ஓடுற தண்ணியில் பிடிச்சி கொண்டு இருக்கணும். அதே மாதிரி முதல் வந்து இதால் தான் நாங்கள் வாரினாங்க. இப்போ வந்து கொங்கிரீட் எல்லாம் அடித்ததால் வந்து இப்போ சுற்றி இதால் தான் வரக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு அழகான இடம் ஒன்று பாருங்களேன். அந்த சின்ன பிள்ளை லெவல் ஃபன் பண்ணுறேன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், அதில் ஒரு சின்ன பிள்ளை நிற்கிறா, இதில் ஒரு சின்ன பிள்ளை. இப்போ பாருங்கள், விழுந்து அடித்து தூண்டிலோட தெரியணும் அப்படியே. இதில் அம்மா அப்பா 2 பேர் பிடிச்சி கொண்டிருக்கணும். உண்மையிலுமே வந்து இந்தியாவில் இருக்கிறாக்கள பாடுகள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல இருக்குது. காட்டுறேன் பாருங்கள், தண்ணி எப்படி ஒவ்வொருண்டு இதில் உடுப்பெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு நிற்கணும் போல் துவைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. எங்களுடைய அகலம் அப்படியே இதுக்கு பின்னுக்கு தான் நின்று இதாகி கொண்டிருக்கணும். குறிப்பாக வந்து அதில் ஒரு 4-5 அண்ணாக்கள் வந்துட்டு இதில் பாட்டி பண்ணி கொண்டிருக்கணும். நீங்களும் வந்தால் பாட்டி பண்ணலாம். சரி, இப்போ நான் அங்கே போயிட்டு வர முன்னே சம்பவம் நடந்திருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே 2 மீனை வந்து பிடிச்சிருக்கணும். யார் பிடிச்சது? நான். போய் சொல்லக்கூட இல்லை, அம்மா பிடிச்சவா. அம்மா பிடிச்சவா? நான் பிடிச்சோன்னு எனக்கு தெரியாது. வந்துட்டு வேண்டி எடுத்தேன். அது சரி, இப்போ விட்டுட்டு பேசுவாங்க கலைஞ்சிட்டீங்க. அது ஒற்ற கையால் உழையுது, கை உழையுது. சரி, நான் இதுக்கு பிறகு நான் ட்ரை பண்ண போகிறேன். இழுத்துட்டு ஐயோ ஷே, கை பட்ட உடனே வந்து மீன் பிடிபட்டது. ஆனாலும் மிஸ் ஆகிட்டு இப்படியே வச்சு கொண்டிருப்போம். இப்போதைக்கு நாங்கள் பிடிபட்டிருக்க மீனை வச்சு பொரியல் மட்டும்தான் செய்யலாம். அதான் பிடிபட நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பக்கத்து டப்பண்டு போடு சத்தம் பண்ணா இருந்தவொடனே இன்னும் பிடிபட வேணே. கடவுளே மீன் பிடிபடு கடவுளே. வந்து கொத்துது ஆனாலும் தின்ற மாதிரி இல்லை. ஏய், இப்போ பார்த்தீங்களாடா நான் பிடிச்சிட்டேன். கொட்டியனன்ற ஒரு மீனை வந்து நான் தான் பிடிச்சிருக்கேன். பார்த்தியா, கைராசி என்று சொல்லுவாங்க. அது எனக்கு இருக்கு. தொழிலை தொடங்கலாம். என்னது தொழிலை தொடங்கலாம் அவள் இருக்கு. சரி, இப்போ நாங்கள் பிடிச்சாலும் வந்து அம்மா தான் வந்து அந்த கலட்டு என்ன கலட்ட தெரியாது உண்மையில எனக்கு. பெரிய கொட்டியன். ரைட், அப்படியே புழு வண்டியை கொழி விடுங்கம்மா. சரி, இப்போ என்ன பிரச்சனைன்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பிடிச்ச இடத்துல அம்மா வந்து இப்போ போயிட்டா. அதில் தான் பிடிபடுதுன்ட்டு அவன் நின்று பிடிங்க. நாங்கள் சும்மா டைம் பாஸுக்கு தானே பிடிக்கிறது. ஐயோ, மீன் பிடிபட்டு போடா ஐயோ பிடிபட்ட மீன் கலட்டு வருது. ஐயோ, மாட்டா ஒரு பக்கத்தால் கலட்டு. ஆமாம், இது என்ன மீன்? அதே மீன் தான். ஷிஷ், எப்படி ராசி 2வது மீன், பெரிய மீன். கடவுளனும் தொழிலாளி, கண்டெடுத்த தொழிலாளி. என்னென்னு சொல், மீனவ தொழிலாளி. இது என்ன மீனம்மா? அதே தான், ஒரே வகையான மீன்கள் தான் வந்து இப்போ பிடிபட்டு கொண்டிருக்கு. சொல்லுங்க, நான் பிடிச்ச மாதிரி சின்ன மீன். அவன் நுழம்பு நெட் வச்சு பிடிக்கணும் போல இருக்கேன். நம்ம அம்மாக்கள் மீன் பிடிச்சாலும் நாங்கள் அங்கால போய் பார்க்க போகிறோம். இந்த ஆற்றை கடந்து போகிறோம். அதுக்கு இந்த ஊர் அண்ணா ஒரு ஆள் தான் எங்களுக்கு வந்து வழி காட்ட போகிறார். அது சரி, அதனால் ரெண்டாலும் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிருக்கு. தண்ணி கூடின டைம்களில் ஊராக்கள்கிட்ட கேட்டு இதால் போய்க்கொள்ளுங்க. இப்போ தண்ணி ஓரளவுக்கு குறைவு, அதனால தான் நாங்கள் இதால் கடந்து போவோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துருக்கிறோம். இதிலே பாட்டாக்களை கலட்டிக்கொள்ளும். நான் ஆல்பம் இல்லையா? ஓகே. கல் தானே அப்போ இழுக்குதானா? சரி, வரேன். ஓகே. இது கல் இஞ்சால ஃபுல்லாக அப்படியே இதில் குளிக்கலாம் போல இருக்கேண்ணே. ஓகே. சரி, இப்போ அடுத்த பக்கம். ஆனால் வழுக்கும் வேணே. ஊராக்கள் மட்டும்தான் இதுக்கு தெரிஞ்சிருக்குப்பா. அது ஓகே. நீங்கள் இந்த ஊர் தானே? கிறிஸ்தாவளம் கிடங்காது. ஓகே. ஐயோ, வலிக்கிறா. சரி, மெக்கோட சேர்ந்து விழுவோம். சின்ன பிள்ளைய மாதிரி தூக்கி கூட்டிகிட்டு போகிற. ஓகே. ஆனால் தண்ணி கூடின டைமில் எப்படி போவீங்களா அங்கால? மரத்தால் அள்ளி போகிறது. ஓகே.
இப்போ திருப்பி தான் கூப்பிட நீங்கள் தான் வரணும் உங்களை. கூப்பிடுங்க பாரு. சரி ஓகே வந்துட்டோம் இஞ்சால. சரி இப்போ அண்ணா வந்து எங்களை இஞ்சால பக்கத்தில் விட்டுட்டு அவர் போயிட்டார். நாங்கள் இதால் சைட்டால் நடந்து தான் நாங்கள் போகணும். ஒரு மாதிரி வந்துட்டோம்டா சாமி. ஆனால் தனியாக வந்துருந்தா அங்கே வலிக்கு விழுந்திருப்போம். அங்கே நிற்கிற ஃபேமிலியோட கதைகள் மாதிரி எல்லாம் ஆனாலும் போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு. ஃபுல்லாக இதாக இருக்குது, மரஞ்செடி கொடிகளாக இருக்குது. மைன்ஸ் இருந்தாலும் இருக்கும் போல் இருக்குது. ஒரு மாதிரி ஒரு 100 மீட்டர் நடந்தோடனே இந்த கலிங்கடிக்கு வந்துட்டோம். இதில் எல்லாம் தண்ணி நின்றுட்டு இப்போ இல்லாமல் போயிருக்கு போல் இருக்குது. அப்பா தண்ணி பக்கத்தில் வேற என்ன வடிவாக இருக்குது நினைக்கிறீங்க இந்த இடம். மேலுமே சொர்க்கம் ஐயா, சொர்க்கம். இன்னும் வந்து மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும். நிறைய மீன்கள் வந்து இந்த இடத்துல பிடிச்சிருக்கணும். அதோட குறிப்பாக வந்து நீச்சல் அடித்து கொண்டிருக்கணும். இப்போ இந்த அருவி தோட்டத்தினால அப்படியே காட்டுறேன் பாருங்கள் அப்படி இருக்குண்டு. அப்படியே ஒரு 6 உண்டை இதில் மறைச்சி வச்சுருக்கணும். அப்படியே இஞ்சால பாருங்கள் அண்ணாவும் அந்த அம்மா நின்று மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும். அதில் நிறைய மீன் பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்காக இல்லை, வீட்டை சாப்பிட்றதுக்காக தான் மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறேன். அதோட வந்து இதில் 2 பேர் வந்து இப்போ குளிச்சு கொண்டிருக்கணும். இதில் ஆல்பம் இல்லையா, அங்கால அந்த அண்ணாங்க நிற்கிறேன் பாருங்கள், அதில் தான் வந்து ஆல்பமாக. இங்கால வந்து ஓடுற தண்ணி என்றாலும் கொஞ்சம் உண்டனமாக இழுத்துட்டு போயிடும். அதில் தான் கவனமாக இருக்கணும். அதில் அந்த அண்ணா பாருங்கள் அப்படியே அங்கால கடக்கிறதுக்கு அப்படியே அந்த மூளையோடையே அணைஞ்சு தான் போய் கொண்டு இருக்கிறார். இல்லாடி இங்காலையெல்லாம் போனால் அப்படியே நனைஞ்சு எடுத்து கொண்டு போயிடுவாங்கல்ல. ஓகே அண்ணா சேஃபாக போயிட்டேன் பாருங்க. தங்கச்சி தண்ணி எடுத்துகிட்டு அதில் கரைக்கில் ரெண்டு குளிக்கிறதுக்காக எடுத்தவா நாங்கள் பார்க்குற மட்டும் விட்டுட்டு ஓடிட்டா போய். இங்கே நீச்சலை பாருங்கள், இங்கே உள் நீச்சலெல்லாம் அடிக்கிறாள். பாருங்க அந்த கூத்துக்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். தண்ணி அள்ளிட்டு வர பாகுபலி ஓடிட்டா திருப்பி அப்படியே ஓடிடுறது குளிக்கிறதா. நல்ல குறும்பு செய்து கொண்டிருக்கா. சரி இதில் பாருங்க அந்த நுரையாக வந்து தண்ணி விழுகிற இடத்துல வந்து இவ்வளோதுக்கு நுரை வந்து கொண்டு இருக்கு. அப்படின்ட்டு அந்த ஒரு அருவி மாதிரி விழுது தானே, அதில் போயிட்டு அந்த தங்கச்சி எப்படி விளையாடி கொண்டிருக்காண்டு மண்டையில் அப்படி தெரிஞ்சு விழும். இதில் பார்க்கல குளிக்கணும் போல இருக்கு எனக்கு. இப்படியே வேண்ட குறும்புகளை பார்த்துட்டு இங்கால பக்கம் இருக்கிற இடங்களை வந்து காட்டுறேன் பாருங்க. அப்போ இந்த கல் வந்து பயங்கரமாக சுடுது. அதோட வந்து இங்கே பாருங்கள் இதுக்குள்ளெல்லாம் நாங்கள் வந்து குளிச்சிருக்கிறோம். ஆனால் இதை விட தண்ணி குறைவான நேரத்தில் வந்துருக்கோம். ஐயோ ராமா என்ன சுடுது. ஐயோ இங்கால எவ்வளோ கூலாக இருக்குது, அங்கால அந்த சுடுது. அப்படியே இங்கே பாருங்கள் இந்த ஒரு வியூவை காட்டுறேன் பாருங்கள் அப்படி இருக்கான்னு. இங்கே மேலும் ஒரு அருமையான வியூ. அதில் பார்த்தீங்கன்னாட்டா அம்மாக்கள் இருந்து பிடிச்சி கொண்டிருக்கணும் பாருங்கள். அம்மா வந்து இருந்துட்டா கீழே. மீன் வந்து இங்கால பிடிபடுதில்லை போல இருக்குது. நாங்கள் நிற்கிற சைட்டில் தான் வந்து ட்ரை பண்ணுவோம். ஆனால் தூண்டில் விட்டுட்டு வந்துட்டோம். உதஞ்சு அப்படியே விளையாடி கொண்டு இருக்கிறாள். என்ன செய்கிறான்னு தான் தெரியல எங்களுக்கு. சரி ஓகே நாங்கள் வெளிக்கிட்டோம். ஏன்னாண்டா இதுக்கு பிறகு அம்மா பார்த்து கொண்டு இல்லை, நாங்களும் வந்து சமையல் செய்ய போகிறோம் சேர்ந்து. அப்போ தான் வந்து நாங்கள் சாப்பிடலாம். இன்றைக்கி பசிக்குது, நல்லா லேட் ஆகிட்டு. இந்த தங்கச்சி வந்து தொடர்ந்து எங்களை கூப்பிட்டு கொண்டே இருக்காள். சரி நாங்கள் ஆறு கடற்கிற பகுதிக்கு வந்து வந்துட்டோம் மக்களே. இதுக்கு பிறகு அந்த அண்ணாவை கூப்பிடணும். அப்படியே இந்த கடக்கலாம் தான் ஆனாலும் பயமாக இருக்குது. ஏண்டா விஷயம் தெரியும், காலங்கே வச்சு விட்ட மாட்டா சம்பவம் ஆயிடும். சரி இப்போ அண்ணா வந்து வந்துட்டார். நாங்கள் 2 பேரும் வந்து கடக்க போகிறோம். ஓ சரி அண்ணா நன்றி. ஒரு மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டார். அதோட வந்து இதில் பாருங்கள் இந்த பூக்கள் அந்த இலைகளோட தண்ணி போகிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. மேலும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இருந்தது நாற்று கிடக்கிறது. அந்த நல்ல தண்ணி வர்ற காலத்தில் வந்து நாங்கள் போகலாம், நாங்கள் இழுத்துட்டு போக சந்தர்ப்பம் இருக்கும். சரி இப்போ பிடிச்ச வரைக்கும் காணும் அப்படின்ட்டு இதில் சமைப்பம் கொண்டு முடிவெடுத்தாச்சு. அவையில் வந்து நாங்கள் சமைச்சு கொண்டே இருக்கிறோம் அண்ணாக்கள். இதில் இனி நாங்கள் கல்லுகளெல்லாம் பொறுக்கி சமைக்கணும். இதில் பாருங்கள் அம்மா எல்லா இடம் திரிஞ்சு அந்த விறகுகளை பொறுக்கிட்டு வர அவையிலெல்லாம் இப்போ சாமான் எடுக்க போயிட்டோம். நான் அப்படியே இந்த பொருட்களுக்கு பாதுகாப்பு அடிக்கிறேன். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. எனக்கு வந்து பசிக்கு தான் சாப்பாட்டை தாங்கட்டா பொறுமையாக இருந்தால் தான் நாங்கள் சாப்பாடு தரலாம். என்னது இது? அழுதுருவேன். சரி இப்போ அம்மா வந்து சோத்து பானையை வந்து வச்சுட்டா. அம்மா அந்த 2 பேருக்கும் வந்து இந்த சோறு வந்து அளவு வைக்க தெரியாது. ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு மாதிரி இப்படி வைக்கிறதா தண்ணி வைக்கிறதானே. இப்போ என்ன அரிசி வச்சுருக்கிறோம் நாங்கள்? இது பச்சரிசி. ஓகே அதுக்கு எவ்வளோ வைக்கணும்? இவ்வளோ வச்சா சரி. எவ்வளோ நேரத்தில் அவியும்? கணக்காக வஞ்சார். அது வடிக்க தேவை அப்புறம். சரி பாப்பா அம்மாண்ட கை பக்குவத்தை. இப்போ என்ன பிரச்சனைட்டு பார்த்தீங்கன்னா அங்கே அம்மா ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தாலும் இங்கே என்ன கட்டமாட்டா கொசு விடுதே இல்லை. இப்போ விடிய வந்ததுலேருந்து விடுதேல இப்படியே களைச்சி கொண்டு இருக்கிறோம். எப்படி ஜாலியாக இருக்கா? பசி மயக்கத்தில் கதையில் ஒன்றுமே வருதில்லை ஆளுக்கு. அம்மா வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் சமைச்சிடும் அப்படின்னு சொல்கிறா. பார்ப்போம். இன்றைக்கி புளிக்குழம்பு வைக்கப்புறா. தெரியுமா புளிக்குழம்புன்னு? எங்களுக்கு தெரியாது. பார்ப்போம். மட்டக்களப்பில் கேள்விப்பட்டிருக்கேன், புளி சொதி கேள்விப்பட்டிருக்கேன். புளி சொதியாக தான் ஒன்று சொல்லிக்கிறோம்.
அம்மா அண்டை வைக்க போகிறான் பாப்பா மட்டக்கிழப்பு சாப்பாடு இன்னைக்கு இப்போ வாயூர் அது சரி புளிக்குழம்புண்டா மகன் வெள்ளைப்பூடு நச்சிரம் பெருஞ்சிரவம் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு தக்காளி பழம் எல்லாம் போட்டு தாளித்து பழப்புளி விட்டு அதுக்கு பிரட்டி மீனை கொதிக்க வச்சு அப்படியே மீனை வச்சு பிரட்டி வத்த வச்சு எடுத்து சாப்பிட்றது. அதான் சொல்கிறீங்க மட்டக்கிழப்பில் இருந்தீங்களோ? இல்லை நான் யாழ்ப்பாணம் தான். யாழ்ப்பாணம் ஓகே. நான் மட்டக்கிழப்பு இல்லை. மகன் சொன்னீங்களா தான் கேட்டுறேன். மகன் கூடுதலா சொல்லுங்க. மகன் சொன்னா பெத்தாலும் புள்ளதான் பொறாட்டியும் புள்ளதான் பொறாமகன மகன் தான் சொல்லுவோம். உங்களோட வயசுக்கும் எந்த வயசுக்கும் நீங்க எனக்கு மகன். அதோட திறப்புகள் எல்லாம் என்ன அந்த காலத்துல கேட்கணும் மறந்துட்டு ஒன்று கோழி குடாப்பு ஒன்று மாடு மாடு அவ்வளவுதான். சரி அம்மா மாட்டு பட்டி பயத்துல எல்லாம் அப்படியே தொடர்ந்து ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருக்கிறோம். கறிக்கு நாங்களும் பின்னால் வெட்டி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். தங்கச்சியாக்கள் தான் உண்மையிலே இந்த ஆற்று பக்கத்தில் சமைச்சு சாப்பிட்றது ஒரு சொர்க்கம் ஐயா. எத்தனை பேர் இப்படி செய்திருக்கீங்க என்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா வந்து சட்டிவானைகள் அப்படி அந்த ஆற்று மண்ணிலே வந்து கழுவி கொண்டு இருக்கிறோம். இப்போ இதில் அம்மா மீன் நோட்டை வலிக்கிட்டா பிடிப்பட்டது மொத்தமாக 5 மீன் தான். அதில் வந்து சுங்கான் போல இருக்கேன் நம்ம கழுத்தி கழுத்தி ஏன்னா கழுத்தி மீன் இதில் நான் பிடிச்சதான் 2 பெருசு போல இருக்கு. அந்த பெருமை எனக்கு மட்டுமே சேரும். ஆமாம் இந்த ஆற்றுல என்னென்ன மீன்கள் பிடிபடும்? இந்த ஆற்றுல எல்லா மீனும் இருக்கு ஐயா. எல்லா மீனும் எல்லா மீனும் உண்டா. வாழை கணையன் பொட்டியன் கொக்கச்சான் சிலாப்பி விரால் பொட்டியன் கழுத்தி. கடல்ல இதெல்லாம் விடுறதா இல்லை தானே வளர்றது? இப்போ மீன் விடினம் இல்லை குளங்கள் இல்லை இது தானா வளரும். இதை விட பெருசும் இருக்கு. கடல்ல என்ன ஐட்டம் இருக்கு அது முழுக்க இங்கே இருக்கு. ஓகே. ஆனால் கடல் மீனை விட இந்த மீன் ருசி கூட. இதில் பாருங்க அந்த சின்ன பிள்ளைலேருந்து இதாலேயே நடந்து வந்துட்டேன். நாங்களும் தான் சுற்றி கத்தி வந்துட்டாங்க. நீச்சல் வருங்கால பயப்பட தேவையில்லை. இல்லை அப்படின்னா இழுத்துட்டு போயிருமே இந்த ஆத்துக்குள்ள நம்ம. நம்மள ஒரு சின்ன ரெட்டு குளத்து இருக்குல்ல. சரி இதில் பார்த்தீங்களாண்டா மீன் வெட்டியாச்சு. இவ்வளோ மீன் தான் வந்துருக்கு. இதை வச்சு கறி தான். ஆனால் இதில் வந்து என்ன மீன் நம்ம பொரிச்சா நல்லா இருக்க மாட்டேங்க? பொடியன் பொரிக்கலாம் கழுத்தியும் பொரிக்கலாம். நல்ல டேஸ்ட். ரைட் பிடிச்சிட்டா கொண்டு அப்படியே வெட்டிடும். நான் வீடியோ எடுக்க எதிர்ச்சியாக அப்படி வெட்டி. இதில் பார்த்தீங்களா எதிர்ச்சியாக வந்து எங்களுக்கு பிடி வெட்டிருக்கு இந்த மீன் கழுத்தி. பூச்சியை கோர்த்து போடுங்க. நல்ல பெரிய கழுத்தி சாப்பிட. இதில் பார்த்தீங்கன்னா உயிரை துடிக்க அப்படியே வந்து அம்மா வந்து மீனை நோண்டி கொண்டு இருக்கிறேன். முட்டை கழுத்தின்னு சொல்லுங்க. முட்டை கழுத்தியா? முட்டை இருக்கானே டேஸ்டாக இருக்குமா அது? அதான் உங்களுக்கு துடிக்குது அப்படியாமா? என்னடாம்மா சாக மறந்துனுங்க. அதான் இருக்குல்ல 2 தடவை துடிக்குது. இப்போ போய் சாயிருக்கு. இப்படி ஒரு பிள்ளையும் 2 பிள்ளையும் சேர்ந்து படுற பாடுகள். தங்கச்சி வந்து தொடர்ந்து முயற்சி செய்து பிடிச்சா நல்லதான். ஒரு இப்போ லைட்டாக கிண்டி விட்டுருக்கு. ஆற்று தண்ணியில் நாங்கள் இந்த மீனை கழுவினாலும் நல்ல தண்ணியும் எடுத்து வச்சுருக்கிறோம். அதிலே கழுவி போட்டு தான் அப்படியே சமையல் நடக்குது. நான் மண்ணை போட்டு நிறைய இதாக்கினவாமா கழுவி எடுத்துக்கலாம். சரி இப்போ வந்து மீனெல்லாம் கழுவி முடிஞ்சு இதுக்கு பிறகு அந்த கறி எப்படி வைக்கிறான்றதான் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிறேன். மீனை கழுவி எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து தூளில் போடுறாம்மா. இனி உப்பு ஓகே. அதுக்கடுத்து புளி எல்லாம் ஒரேடியாக வச்சுட்டு போட போகிறீங்களா? தாராளமாக உப்பு போடுறீங்க? இல்லை புளி இருக்கு. இந்த மீனுக்கு அப்போ உப்பு புளியும் கூட இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கு. வேணா பிள்ளைக்கு பசி வந்துட்டு சின்ன பள்ளிகளுக்கு பசி வந்துட்டு. சரி இதில் பார்த்தீங்கன்னாண்டா புளியே மதத்தில் விட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டு இப்போ அம்மா புளிஞ்சு அப்படியே மெத்தி வைக்கிறா. அம்மா வந்து சோறை பக்குவமாக காணும் பக்குவமாக வந்து இறக்கியாச்சு. பார்த்தீங்களா அளவான தண்ணி விட்டு அளவான ஒரு இது எங்கடி ஆக்கலண்டா. இப்போ இதை புளிய வச்சிருப்பிடும். அப்போ சட்டி காயல்ல காய வெட்டியா எண்ணெயை ஊற்றி தாளிப்பேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு குழம்பு. அதுக்கு முதல்ல என்னென்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம்? என்ன ஏற்பாடுகள் நானே சொல்லிடுறேன். ரெண்டு பார்த்தீங்கன்னா புளித்தூள், மற்றது வெங்காயம், பச்சை மிளகா இல்லை கருவேப்பமில்லை எல்லாம் எடுத்து வச்சுக்கிடாங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னாண்டா எண்ணெய் ஊற்றியாச்சு அம்மா சொன்ன மாதிரி. அடுத்தது என்னென்ன போட போயிடுமோ. சரி அடுத்ததாக வந்து வளமையாக போடுறதா பெருஞ்சீரகம். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. அடுத்தது வந்து வெங்காயம் அதையும் போடுறோம். திடீரென்ற ஒரு சமையல் செய்கிறேன்டா நீங்கள் இந்த முறையை பார்த்தீங்கன்னாண்டா ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. என்னம்மா தேங்காயெல்லாம் தேவையில்லை. அப்படியே வந்து இப்போ கருவேப்பமில்லையும் போட்டாச்சு. அதையும் போட்டு வதக்குறோம். அந்த வாசனை கொஞ்சம் நல்லா இருக்குது.
அங்கே பைலா வந்து சும்மா உச்ச கட்டத்தில் போய் கொண்டு இல்லை அந்த தங்கச்சியை பாருங்களா அந்த ஒரு சின்ன கப்பில் பிடிச்சி ஆடிக்கொண்டு இருக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா அடுத்ததாக தக்காளியும் வந்து போட்டார். இதுக்கு பிறகு தான் வந்து இந்த கலந்து வச்ச மீனோட தூள் புளி எல்லாம் சேர்த்ததை அப்படியே வந்து இந்த கரைக்கில் ஊற்ற போகிறாமா. இதில் பார்ப்போம் அப்படி பக்குவம் கீழே பாருங்கள் மண்ணில் அதை வடித்து துடைச்சி போட்டு தான் நம்ம வந்து ஊற்றுறோம். எங்கடையாவில் அப்படியே ஊற்றி விட்டு விட்டால் சரி சம்பவமாயிரும். ஓகே அப்படியே ஊற்றியாச்சு. அப்படியே அதுக்கு பிறகு ஒரு சின்ன கொண்டு கலக்கிட்டு மூட வண்டியை தான் மூடினா எவ்வளோ இதில் கறியாக வரும்? எவ்வளோ இதில் கறியாக வரும்? கறி நேரத்துக்கு வந்துடும். குழம்பு கொஞ்சம் பத்துனா சரி. சரி அப்படியே வந்து அவிஞ்சு வரட்டும். இதுதான் காட்டு சாப்பாடுன்ற இதைத்தான். இதுதான் காட்டு சாப்பாடு. காட்டுல சாப்பாடு. நீங்கள் இவ்வளோ இடத்துல இங்கே சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா? இதண்டா பெருங்காட்டில் போய் வெட்ட செதுக்கி அடுப்பு மூட்டி விரவு எடுத்து சமைச்சு காட்டு சாப்பாடு. சரி கௌரி அம்மா காட்டு சாப்பாடு குட்டாஞ்சோறு. குட்டாஞ்சோறுன்ற 4 பேர் சேர்ந்து சமைக்கிறேன். இது காட்டு சாப்பாடு. சரி இப்போ கௌரி அம்மாண்டா இந்த கிறிஸ்தவ குலத்தில் இருக்காண்டு தெரியும். அதுக்கு முதல் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ உங்களோட பூர்வீகம் அங்கே? எங்களோட பூர்வீகம் வந்து யாழ்ப்பாணம் புன்னால கட்டுவன் தெல்லிப்பளை. அங்கேருந்து எப்படி இங்கே வந்தீங்க? அங்கேருந்து எப்படி இங்கே வந்தீங்க? அங்கே இருந்து அப்பா இங்கே வந்து முடிச்சவன். முடிச்சவன். அப்பா நல்ல வசதியாக இருந்து இடையில அப்பாவுக்கு சுவாமிலா வந்து நாங்கள் பேந்து திருப்பி நல்லா வந்து பேந்து அகதியில் வெளிக்கிட்டு போக உடுப்பு இல்லாமல் தான் இந்தியா போய் சேர்ந்தோம். இந்தியா போயிட்டு வந்து இந்த அக்கா பேருக்கு சரியான கிட்டுன்னு வருது, அம்மாவுக்கும் வருது. அதால் தான் நாங்கள் இப்படி இந்த கோவிலத்துக்கு வந்து அப்பா இருந்திருந்தா எங்களுக்கு வந்திருக்காது. நான் வந்த விட்டியை தான் கணவரை கூப்பிட்டு இப்போ தான் நாங்கள் கொண்டுண்டா செய்கிறேன். இனிமேலைக்கு எதுவும் பார்ப்ப முயற்சி வந்தால் வாரேன் வரலாமுன்ற ஒரு முயற்சி இருக்குது. நான் பெரும்பாலும் ஆடம்பரமான செலவில்லை. நீங்கள் தனியாக தானா அம்மா உங்களோட சகோதரங்கள்ல? நீங்கள் தனியாக தானா இல்லை உங்களை அக்கா தங்கச்சி? இல்லை இருக்கினா நான் பெருசாக என்ன தீண்ட மாட்டினேன். எடுக்க மாட்டேன். அதான் தீண்டுற இல்லை கதைப்பின எல்லாம் செய்யணும், பெருசாக தீண்ட மாட்டினேன். நானும் என்ற கணவர் தான் இருக்கிறோம். ஒரு மகன், அவருக்கு 3 குழந்தை. அவர் மேசன் வேலை செய்கிறார் இந்தியாவில். பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்? இந்தியாவில். இந்தியாவில் எங்கே? தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டு கும்புரப்பட்டியில் இருக்க. கும்புரப்பூண்டி. ஓகே ஓகே. அகதியாக தான் இருக்கணும். இருக்கணும். புள்ள 3 அவைகளை படிப்பிச்சு வைக்க அவற்ற வேலை படிப்புக்கு மரிமல் காமன்ஸுக்கு போய்தான் வீட்டு செலவு பார்க்கணும். சரி உங்களோட கனவுண்டா என்னம்மா? உங்களோட கனவுண்டா ஏதாவது இனிமேல் ஒரு ஆசை அப்படின்டா? நான் பெருசா ஆசைப்படுற இல்லையா, ஏன்னா என்னோட அந்த அளவுக்கு டேலண்ட் இல்லை. டேலண்ட் இருக்கம்மா, சந்தர்ப்பம் இல்லை. திறமை பத்தும் வசதி இல்லை. வசதி இருந்தா நான் முன்னுக்கு கொண்டு போவேன். மாணாக்களை பார்க்க போகணும் அப்படியெல்லாம் ஆசை இருக்கு. அந்த அளவுக்கு என்னோட வசதி இல்லை. போய் பார்ப்பீங்க? வசதி இருந்தா போவேன். இந்த இவர் வெளிக்கிட்ட பிள்ளைய போய் பார்க்க இந்த 30,000 ரூபா கட்டி போகிற வசதி இல்லாதான் இருக்கிறோம். அவர் அங்கிருந்து பிள்ளைகள படிப்புக்காக வந்துக்கலாமே இருக்கிறேன். அதுதான் பிரச்சனை. நான் ஒவ்வொரு தடவை பிடிச்சி டியோ பிடிச்சி கோழியை எடுத்து வாழ்வாதாரமாக வளர்க்குறேன். மாடும் அப்படித்தான் சமத்தியில் கெஞ்சித்தான் ஒரு மாடு கிடைக்குமெண்டு மாடும் வளர்க்குறேன். வெள்ளாமல் செய்கிறேன். வெள்ளாமல் செய்யாமல் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் அறுவடை செய்து அவங்களுக்கிட்டே கொடுத்துட்டு ஒரு 3 பேருக்கு நெல்லோட விட்டு வருவேன். இதுதான் அந்த வயலை விடக்கூடாது. அம்மம்மாங்கட அப்பப்பா அந்த சொத்து அதுக்காக நான் விட்டு கொடுக்குறேன். வளவும் என்ற முயற்சியிலான் இவ்வளவும் செய்து தண்ணி அள்ளி ஊற்றி கீட்டி ஏதோ செய்தோன்று இருக்கு. சரி, என்ன ஒரு சாப்பாடு சாப்பிடணும் உங்களுக்கு ஒரு ஆசை? எந்த சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு மாதிரி? சாப்பாடை சொல்ல போனா தம்பி முழுக்க எல்லாத்துலேயும் விருப்பம். ஆனால் நான் அதை பெருசே படுத்துறதில்ல, ஆசைப்படுறதும் இல்லை. என்னட்ட இருக்கணும் ஐயா. இருந்தால் நான் இதை வாங்கலாம் சமைக்கலாம்னு இருக்கேன். இறைச்சியும் எப்படியும் ஒரு 6 மாதம் ஒருக்கா கோழி சாப்பிடணும்ட்டா வேலைக்கு போவேன். போய் அந்த காசை கொடுத்து இறைச்சி வாங்கினே சாப்பிடுவேன். இவர் கொண்டு வர காசு தான் மற்ற சிலவுகளுக்கு எடுத்துக்கொள்ளும். இவரும் வேலைக்கு இருந்துட்டு போகிறா, அவருக்குமே இல்லாது. அவரும் பெரிய கோழிக்கறி சாப்பிட்றதே ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா தான் பெரிய கனவாக இருக்கு உங்களுக்கு. அந்த சாப்பாடுகள் இல்லை, மீன் வடிவா சாப்பிட்றேன். நான் போய் சொல்ல, நான் தூண்டல் போட்டு மீன் வடிவா சாப்பிட்றேன். இந்த பெரும்பாலும் அந்த கடல் மீன் வளர்க்குறேன்டா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா எடுத்து சாப்பிடுவோம். சரி, நாங்கள் அப்படியே கரையும் கிட்டத்தட்ட அந்த பக்குவத்துக்கு வந்துட்டு பார்ப்போம். டசிகா வாண்ட குளப்படிகளை வந்து இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்துருப்போம். எங்கே படிக்கிறீங்க? செட்டிக்குளம். எத்தனாம் ஆண்டு? 6. சாப்பிட்டீங்களா?
இனித்தான் நாங்களும் சாப்பாடு கொடுப்போம் எங்கிட்ட சாப்பாடுகளில். நீச்சல் எப்படி உங்களுக்கு தெரியும் அம்மா? அம்மா கற்றுக் கொடுத்தாவா? ஓகே. அம்மா தான் அதில் இருந்து உடுப்பு துவைக்கிறானே. அப்போ இன்றைக்கு தான் ஸ்கூல் போயில இல்லை வளமையாக போகிற இல்லையா? சரி அம்மா. சரி நில்லுங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் என்ன. இந்த தங்கச்சி ஒரு கேம் ஒன்று விளையாடி கீறி விளையாடுறா தண்டை பாட்டிலே. இப்படி விளையாடினாலே கொஞ்சம் எக்ஸசைஸாக இருக்கும் போல இருக்குது. என்ன விளையாட்டுமா என் பேர் தெரியாத, ஆனால் சும்மா விளையாட்டு தான். பள்ளிக்கூடத்தில் விளையாடுறீங்களா? சரி இதில் பாருங்க இதெல்லாம் எடுத்து சாப்பிடாக்கள் இல்லை. அம்மாவுக்கு வந்து இதில் இப்போ சந்தோஷமாக இருக்கா? என்னதுக்கு அம்மா சந்தோஷமாக இருக்குது? என்ன ஒரு பிள்ளையும் தேர்தல்ன்றைக்கு நீங்கள் பெத்த பிள்ளைய விட அப்படி மேலதிகமாக தேடி வந்து நான் இப்படி ஏற்று கழுவி சமைச்சு கொடுக்கணும்னு ஒரு ஆசை. இன்றைக்கு அதை கடவுள் வருஷம் கட்டாயம் வரும் உங்களோட. கடவுள் நிறைவேற்றி இருக்கு. பசி அம்மா இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னோம். தேங்காய் பால் பாவிக்கிறதால ஏற்படுற பிரச்சனை என்னென்ன இருக்குது? தேங்காய் பால் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் இருக்குது, அல்சர் வரும், உடம்பு பெரிய குண்டு மாதிரி வரும், சாப்பிட்டா இட்டு முட்டாக இருக்கும், நடக்க கொள்ள பெரிய இதாக இருக்கும், படுத்தா செமிப்பாடம் இருக்காது. தேங்காயும் விட்டு நாங்கள் எண்ணெயும் விட்டால் அது வந்து எங்களோட உடல் நலத்தை பாதிக்கும். அது வந்து உறைஞ்சி பிடிச்சி கொள்ளும். நம்ம எந்த நேரம் சுடு தண்ணி பாவிக்க மாட்டோமே, அதால் எங்களோட உடம்புக்கு உடம்பேத்து. பால் விடாமல் என்ன செய்யலாம்? இந்த புளிக்கறி மாதிரி கொஞ்சத்தை வச்சு மீன் இது சாப்பிட்டா அல்சர் வருமேம்மா? கொஞ்சம் இல்லை, வராது. எந்த காரணத்தை கொண்டும் அல்சர் வாரது வந்து சாப்பாடு இல்லாத காரணம். வேலை செய்து நம்ம சாப்பிடாம இருந்தால் அல்சர் வரும். இது வடிவாக சாப்பிட்டு கொண்டாங்க ஆரோக்கியமாக வரும். ரக்கியாஜி பாருங்க எப்படி இருக்குண்டு போட்டு இப்போ சாப்பிட போகிறோம். இது வந்து சாப்பிட்ற எப்படியம்மா இருக்குது சாப்பாடு? நல்லா இருக்கா? தங்கச்சிட்ட நாங்கள் பயத்தில் கேட்கல சில வேலை என்ன நினைக்கிறோம். ஆனால் தங்கச்சி சொன்னது கேட்டுருந்தா நான் மீனை தந்து எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுருக்கலாம்னு சொல்கிறான். இன்னும் சுடுது தங்கச்சி சாப்பிட்றா. நல்ல புளியாக இருக்குது. இனி தான் உரைப்பு தெரியும் போல இருக்குது. சுடுது மீனை சாப்பிட்டு பார்ப்போம்டா. சுடே இல்லையாம்மா உங்களுக்கு? சுடுதா? சுடே இல்லையா? என்ன கொடும்படாப்பா. மீன் நல்லா தான் இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்கும்மா சாப்பாடு. அம்மா வந்து இப்போ ஆறுதலாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறா. அம்மா சாப்பிட்ற விதமே வந்து வித்தியாசமாக இருக்குது. குழச்சிட்டு அப்படியே தனியாக மீனை வச்சு விட்டு அடிச்சிட்ருக்கா. தனி ஒரு உலகத்தில் வாழ்கிறாவா. சரி இப்போ எல்லோரும் வந்து வெளிக்கிட்ட இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல விட்டு போயிலாத ஒரு நிலைமையாக இருக்குது. அப்படி நல்லா இருக்குது இந்த இடம். அப்படி எனி டைம் தண்ணி சத்தம். அம்மாவுக்கு நன்றி, பெரிய நன்றி. வெல்கம். சரி வெளிக்கிறது முன்னுக்கு இந்த மேல் பக்க வியூவை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். உண்மையிலுமே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்து அந்த கூண்டு மாதிரி அடைச்சி வச்சுருக்கேன். நல்ல மழை பெய்கிற காலத்தில் வந்து இதை கூட்டிகிட்டு போல இருக்குது. நாளே ஃபுல்லாக திறந்து விட சொல்லியிருக்கணும்னு சொல்லிப்பட்டேன் நான். என்ன கட்டமாக தெரியல. இதில் பாருங்கள் தண்ணி எவ்வளோ அது வந்து வந்துருக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒரு வியூவையும் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த இதுலேயும் வந்து தம்பியாக மீன் பிடிச்சி தான் இருக்கணும். சரி இப்போ தங்கச்சி வந்து எங்களோட தான் வந்து காரில் வரப்போகிறோம். அதுக்கு முதல் ட்ரோன் ஷோட்டை பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரோன் ஷாட்டெல்லாம் எடுத்துருப்போம். பெருசாக அடுக்கல, மெமரி கார்டு பண்ணுறதில்ல, ஃபோனில் இந்த கிளாரிட்டியில் வந்து தெரியல. இதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே அந்த அம்மாண்ட வீட்டை ரெடியாக போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். சரி இப்போ நாங்கள் அம்மாண்ட வீட்டை வந்துட்டோம்.
காரில் வந்து சந்தோஷமா? நல்ல சந்தோஷம். சந்தோஷம். அதோட வந்து இந்த ஒரு சமையலை வந்து எங்களுக்காக செய்ததுக்கு நன்றி. சரி, நாங்களும் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். தொடர்ந்து கௌரி அம்மாவோட நாங்கள் அடுத்த ஜனவரிக்கு தான் வந்து இணைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான ஒரு கௌரி அம்மாவை நாங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்புகிறோம். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளும். இந்த வீடியோ தான் காரணம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பாய்.